ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நானின் செய்யும் மணிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் திரு தாளம் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோதம் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகர் அந்த ஜாதகத்தினுடைய கிரகங்களின் நிலைகளை வைத்து அந்த ஜாதகர் செல்வந்தராக இருப்பாரா அல்லது ஏழ்மையான நிலையில் இருப்பாரா, அவருக்கு எந்த காலகட்டத்திலே சகல வசதி வாய்ப்புகள் வரும் அல்லது அந்த பிறப்பே வராது என்பதை கூட அவருடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து பார்த்தோமேயானால் நமக்கு நன்றாக விளங்கும் அல்லது புரியும். இது எப்படி இருந்தால் ஏழ்மை நிலை இருக்கும் அப்படின்னா, அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இரண்டாம் அதிபதி லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இருப்பது, அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் இருப்பது, இந்த நிலைமை ஒரு ஏழ்மையான நிலைமையாக இருக்கும் என்பதை நாம் அறியலாம். அதே போல 6ஆம் அதிபதி பலம் பெற 2ஆம் அதிபதி நீசம் பெற்று 12ஆம் வீட்டில் இருந்து பாவிகள் சம்பந்தம் பெறுவது, இதுவும் ஒரு ஏழ்மையான நிலைமையே நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படின்னு நாம் தெரிந்துக்கலாம். லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் ராகு பகவான் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் இருந்தும் சுவர்கள் சம்பந்தமின்றி இருப்பது, இதுவும் ஏழ்மையான நிலைமையே இது குறிக்கும். சந்திரனுக்கு 2, 6, 12ஆம் அதிபதிகளும் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் கூடி 6இல் இருப்பது, இதுவும் ஒரு ஏழ்மையான நிலைமையே அது குறிக்கும். சுவர்கள் 6, 8, 12ஆம் வீட்டிலே அமர்ந்து பாவிகள் கேந்திரத்தில் இருப்பது, இவர்களை சனி பகவான் பார்ப்பது, இப்படி உள்ள ஒரு ஜாதகமும் ஏழ்மை நிலைமையைத்தான் குறிக்கிறது. அதே போல 2, 12ஆம் அதிபதிகள் நீசம் பெற்று அல்லது அஸ்தமனம் அடைவது, லக்கினத்திற்கு 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கூடி பாவர்கள் சம்பந்தம் பெறுவது, இந்த நிலைமையும் அதே நிலைமைதான். 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நீசம் அல்லது அஸ்தமனம் பெறுவது, இதுவும் இதே நிலைமைதான். அதே போல 8ஆம் அதிபதி பலம் பெற்று லக்னத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலோ இருக்க 4இல் குலியனும் இருந்து அவர்களை பாவிகள் பார்ப்பது, இதுவும் அந்த ஜாதகனுக்கு ஏழ்மை நிலையையே உணர்த்தும். அதே போல லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6இல் இருந்து லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது, இதுவும் அந்த நிலைமையைத்தான் குறிக்கும். 8, 9ஆம் அதிபதிகள் கூடி பாவிகள் சம்பந்தம் பெற லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பது, இதுவும் அதே நிலைமையைத்தான் குறிக்கும். 4, 12ஆம் அதிபதிகள் கூடவும் அல்லது பார்வை பெறுவதும், சுக்கிரனும் 10ஆம் அதிபதியும் கூடி 8ஆம் அதிபதி சம்பந்தம் பெறுவது, இதுவும் அந்த ஏழ்மையான நிலைமையைத்தான் குறிக்கும். தேய்பிறை சந்திரனும் 9ஆம் அதிபதியும் கூடி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருப்பது, இதுவும் அதே நிலைமையைத்தான் குறிக்கும். குருவிருந்த ராசிக்கு அதிபதி 12ஆம் அதிபதியோடு கூடி 11ஆம் வீட்டிலும் சுவர்கள் 6, 8, 12ஆம் வீடுகளிலே அமர்வது, அதே போல லக்னாதிபதி இருந்த ராசிக்கும் சந்திரன் அமர்ந்துள்ள ராசிக்கும் பாபகர்த்தாரி யோகம் பெறுவது,
இதுவும் அதே நிலைமையைத்தான் குறிக்கும். சந்திரனுக்கு 8ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் கூடி 6ஆம் வீட்டில் இருப்பது அவர்களை பாவிகள் தொடர்பு கொள்வது. இதுவும் அதே நிலைமையைத்தான் குறிக்கும். 9ஆம் அதிபதி நீசம் பெற 1, 4, 10ஆம் வீடுகளில் பாவிகள் இருக்க, இதுவும் அதே நிலைமைத்தான். 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் 4ஆம் அதிபதி சந்திரனுக்கு 6, 8, 12 இருப்பது. அதே போல சனி பகவான் சந்திரனும் இணைந்து 9ஆம் வீட்டில் இருப்பது லக்னாதிபதி நின்ற ராசிக்கு 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு பாவிகளுடன் சேர்ந்து இருப்பது அல்லது பார்ப்பது. 7ஆம் வீட்டதிபதி சனி பகவான் வீட்டில் இருக்க அவரை சனி பார்க்கவும், 7ஆம் பாவகத்திற்கு 9ஆம் அதிபதி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருப்பது. இதுவும் ஒரு ஏழ்மையான நிலைமையைத்தான் குறிக்கும். இப்படி பல ஆராய்ச்சிகளை நாம் ஆராய்ந்தோமேயானால் இந்த ஒரு நிலைமை, ஒரு ஏழ்மையான நிலைமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா எதனால் இதை சொல்கிறோன்னா, பொதுவாகவே இது எல்லோருக்கும் இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அவருடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து அந்த தசாபுத்தி காலங்கள் தொடர்பில் இருக்கிறதா, நடைமுறையில் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது உண்மையான நிலவரங்கள் நமக்கு புரியும். ஏன்னா பொதுவாக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் கையை வச்சுட்டாங்கன்னா அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையே பலமில்லாமல் போய்விடும். ஏன்னா சொல்வாக்கும் தனமும் வாக்கும் இந்த 2 இடங்கள். ஒரு ஜாதகர் சுகம் பெற வேண்டுமானால், சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்றால் இந்த 2 இடங்களும் பாவ கிரகங்களின் பார்வை இல்லாமலும் சுப கிரகங்களின் பார்வை தொடர்பு பெற்று லக்னாதிபதியும் இருந்து கேந்திர கோணாதிபதிகளும் பார்வை பெற்றோ அல்லது இணைந்தோ இருந்தால் அந்த ஜாதகர் சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டியதாய் இருக்கும், வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லோருக்குமே இது பொருந்துமானது தான் ஒரு சந்தேகமான விஷயம். ஏன்னா அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும், தசாபுத்தியை பார்க்கணும். அப்போ தான் உண்மையான நிலவரம் நமக்கு புரியும். இது அப்படியே எடுக்கக்கூடாது, தப்பாயிடும். வணக்கம்.